அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாக்பூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்து முதலில் விளையாடியது. அதன்படி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான பில் சால்ட் 43 ரன்களும், பென் ஜக்கெட் 32 ரன்களும், ஜோஸ் பட்லர் 52 ரன்களும், ஜேக்கப் பெத்தேல் 51 ரன்களையும் எடுத்து ஆட்டமிழந்தனர். 47.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இங்கிலாந்து அணி 248 ரன்களை சேர்த்தது. 249 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுப்மன் கில் 87 ரன்களும், ஷ்ரேயஸ் ஐயர் 59 ரன்களும், அக்ஷர் பட்டேல் 52 ரன்களையும் எடுத்தனர். இதனால் 38.4 ஓவர்களில் இலக்கை தாண்டி 251 ரன்களை எடுத்த இந்திய அணி 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் அந்த போட்டியில் அணியின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்ததாக ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ரொம்ப காலம் ஆகிவிட்டதாகவும் சரியான நேரத்தில் எதிர்பார்த்த இந்த வெற்றி கிடைத்ததில் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போட்டியை இங்கிலாந்து வீரர்கள் சிறப்பாக தொடங்கியதாகவும் ஆனாலும் தங்கள் அணியின் பந்து வீச்சாளர்களால் ஆட்டத்தின் போக்கு மாறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதிதாக அறக்கட்டளை ஒன்றை தொடங்க இருப்பதாகவும் அதன் மூலம் தனது வருமானத்தின் 10% மக்களுக்கு வழங்க இருப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில மாதங்களில் வெளியாகும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். வெற்றியையும் முயற்சியையும் ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ந்து சிரிக்க வேண்டும் என்பதே தாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம் என்றும் இதனை மக்களின் முகத்தில் கொண்டு வருவதே தமது இலக்கு எனவும் தெரிவித்திருக்கிறார்.